ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்மளுடைய கெமிஸ்ட்ரி 6ஆம் பாடத்துடைய தொடர்ச்சி. ஸோ போன கிளாஸில் நம்ம என்ன இல்லை இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா திடப்பொருட்களை பற்றி பார்த்துருக்கோம், திடப்பொருட்களின் வகைகள் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறமா அலகு கூடுகள் பார்த்துருக்கோம். அலகு கூடுகளில் சிம்பிள் கூடுகள் பார்த்துருக்கோம், அப்புறமா பாடி சென்டர்ட் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 3வது விதமாக ஃபேஸ் சென்டர்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் சென்டர்டில் என்ன இருக்குன்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபேஸ் சென்டர்டு செல் இல்லைன்னா முகப்பு மைய கனச்சதுர அலகோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபேஸ் அப்படின்னா முகம். ஓகேவா? அது உங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு கியூப்ல ஒரு கனச்சதுரத்தில் 6 முகங்கள் இருக்கும். ஓகேவா? ஒன்று ஃப்ரண்ட் பார்த்தது இருக்கும், இன்னொன்று மேலே இருக்கும், இன்னொன்று சைடில் இருக்கும். இந்த மேலே இருக்கிறது கரஸ்பாண்டிங்காக கீழே இருக்கும், இந்த சைடில் இருக்கிறது இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இதுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடியும் ஒன்று இருக்கும். ஸோ 6 முகங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ அது 6 முகங்களில் எப்படி அணுக்கள் அரேஞ்ச் ஆகிருக்கு, இல்லை கரெக்டாக உட்கார வைக்கப்பட்டிருக்குன்னா எல்லா கார்னர்ஸ்லையும் எல்லா மூலைகளிலையும் ஒரு ஒரு அணு எடுத்துக்கும். அதே சமயத்தில் ஒரு ஒரு முகத்துலையும் ஒரு ஒரு அணு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 6 கார்னர்ல மூலைகள் இருக்கும். சரி 6 முகத்துல இருக்கும், எஃப்னு வச்சுக்கலாம். 8 கார்னர்ல இருக்கும். ஓகேவா? இந்த 8 எப்படி முன்னாடி நம்ம பார்த்தோம்? இந்த 8மே ஒரு ஆட்டம் முழு ஆட்டம் கிடையாது. ஒரு ஆட்டம் உடைய 1/8 பகுதி தான். 1/8 தான். ஏன்னா இந்த ஆட்டம் இன்னும் சில கியூபோட ஷேர் ஆயிருக்கும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம். 6.5.1ல பார்த்தோம். எப்படி அது 1/8 ஆகுதுன்ட்டு. அதே மாதிரியே இந்த முகத்துல 6 இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு அணு 2 கியூபோட சேர்ந்து இருக்கும். நீங்க எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, இப்படி ஒரு கியூப் இருக்கு, இப்படி ஒரு கியூப் இருக்கு. இந்த 2 கியூபும் சேர்ந்து ஒரு அணு ஷேர் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கியூப்ல இந்த கனசதுரத்துல பாதி அணு போயிடும், இந்த கனசதுரத்துல பாதி அணு போயிடும். அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, இந்த மூலையில இருக்கிறதெல்லாம் 1/8. ஏன்னா ஒரு 1/8 தான் பகுதி தான் இங்க இருக்கு. முகத்துல இருக்கிறது எப்படி இருக்குன்னா 1/2ன்னு இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு ஒரு இதும் அரை அணுக்குள்ள ஷேர் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ நம்ம எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலா எப்படி வரும்னா, முதல்ல எங்கெல்லாம் அணுக்கள் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கார்னர்ல இருக்கு. கார்னர்ல எவ்வளோ அணுக்கள் இருக்குன்னா NC பெருக்கல் 1/8 அணுக்கள் இருக்கு. ஓகேவா? பிளஸ் அடுத்து முகத்துல அணுக்கள் இருக்கு. ஸோ NFன்னு வச்சுக்கலாம், பெருக்கல் 1/2. ஏன்னா பாதி அணுக்கள் தான் ஷேர் பண்ணிருக்கு ரெண்டு அலகுக்கூடுல இப்போ என்னன்னா NC இதோடைய வேல்யூ என்ன இருக்கும்? எத்தனை அணுக்கள் இருக்குன்னு எண்ணுங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 பின்னாடி 1 8 இருக்குது. ஸோ 8 பெருக்கல் 8ன்னு வரும். ஓகே. பிளஸ் NF ஃபேஸ்ல எத்தனை அணுக்கள் இருக்குன்னு சொன்னா 6 முகங்கள் அந்த கனசதுரத்துக்கு இருக்கிறதுனால 6 அணுக்கள் இங்க சென்டர்ல இருக்கும். ஸோ இந்த முகத்துல சென்டர்ல இங்க ஒன்று இருக்கும், இந்த முகத்துல சென்டர்ல இங்க ஒன்று இருக்கும், மேலே ஒன்று இருக்கும், சைடில் ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கு, இங்க இருக்கு, பின்னாடி இருக்கிறது இங்க இருக்கு. இந்த 6மே என்ன எழுதணும்னா 8 பெருக்கல் 1/8 பிளஸ் 6 பெருக்கல் 1/2ன்னு எழுதலாம். ஓகேவா? இந்த 8 கேன்சல் ஆகிடும். இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 வரும். ஸோ 8 கேன்சல் ஆனதுனால மீதி இங்கே 1 மட்டும் இருக்கு. அதை 1 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 3 இருக்கு, 3ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 4 ஆகிடும். ஸோ இப்படி தான் இங்கே 4 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நார்மலாக இது எளிமையாக நம்ம வரைஞ்சி கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் அறிவியல் பூர்வமாக பார்க்குறப்ப இந்த மாதிரி வரைகிறதுலாம் சரியான வரைக்க கிடையாது. உண்மையாலுமே அணுக்களுக்கு இந்த அலகு கூடுகள் எப்படி இருக்கு, அலகு கூடுகளுக்கு எப்படி அணுக்கள்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு, அதெல்லாமே பார்க்கணும்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு டெஸ்டிங் இதெல்லாம் வேணும். நவீன இயந்திரங்களாக இருந்தால் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு கதிர் தான், அப்படி ஒரு இயந்திரம் தான் இந்த எக்ஸ்ரே கதிர். இங்கே லைன் பண்ணியிருக்க பாருங்க. எக்ஸ்ரே கதிர் விளிம்பு விளைவு ஆய்வு அப்படின்றாங்க. இங்கிலீஷ்ல எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே இல்லை, நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன். ஸோ இந்த சதுர அலக்கூடு இருக்கு இல்லையா, கனசதுர அலக்கூடு வழியா ஒரு எக்ஸ்ரே கதிர்களை பாய்ச்சி அப்போ அந்த கதிர்கள் வெளியில எப்படி வருது அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த வடிவங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா?
மேற்கொண்டு வந்துட்டு இந்த அலகு கூடு வந்து நம்ம பார்த்துட்டோம். 3 விதமா பார்த்தோம். இதுல என்னென்னலாம் வந்துட்டு கணக்கீடுகள் பண்றாங்க, என்னென்னலாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த முதல் திங் முதல் விஷயம் என்னன்னா வந்துட்டு, இந்த ஒரு ஒரு அணுக்களுக்கு இடையேயான தூரம். இந்த தூரத்துக்கு பேர் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அணிக்கோவை தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு சொல்றாங்க. இன்டர் பிளானார் டிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது மூலமா 2 அணுக்களுக்கு இடையே உள்ள தூரம் என்ன அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ஃபார்முலா வந்து என்ன சொல்றாங்கன்னா, d sin θ ஈக்குவல் டு n லாம்ப்டா இப்படின்றாங்க. இதுல நமக்கு தேவை d மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். d தான் டிஸ்டன்ஸ், அதாவது தொலைவை வந்து குறிக்குது. அப்படின்னா என்ன வரும்? d is equal to இந்த இது எப்படி இருக்கும் ஐடியலானா d பெருக்கல் sin θன்னு இருக்கு, n பெருக்கல் லாம்ப்டான்னு இருக்கு. ஸோ இந்த d மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு sin θவை கீழே இறக்கிடலாம். இந்த வாய்ப்பாடை வச்சுட்டு தான் நம்ம 2 அணுக்களுக்குள்ளேயே ஒரு தொலைவு இல்லைன்னா இன்டர் பிளானார் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போம். இந்த வாய்ப்பாடுக்கு பேர் வந்து பிராக் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பிராக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா என்னன்னா என்னன்னா இந்த அலகு கூடுல எத்தனை அணுக்கள் இருக்கு அப்படின்னு குறிக்கிறது இந்த எண். இந்த லாம்டா அப்படின்றதுன்னா அலை நீளம்னு சொல்லுவாங்க. அலை நீளம்னா என்ன? இந்த எக்ஸ்ரே கதிர்களுக்குன்னு ஒரு அலை நீளம் இருக்கும். அதோடைய எண் என்னவோ அந்த எண்ணை அங்கே வந்து கொடுக்கணும். சைன் டீட்டா அப்படின்றது டீட்டா வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பேசிக்கா வந்துட்டு அந்த விளிம்பு விலை கோணம் மற்றும் விளிம்பு விலை கோணத்தை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த 3 வேல்யூ தெரிஞ்சதுனா நம்மளால எளிமையா வந்து இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. இந்த ஃபார்முலாக்கு இது நான் நேம் என்ன சொன்னேன்? பிராக் ஈக்குவேஷன் இல்ல பிராக் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிராக் ஈக்குவேஷனா என்னன்னு கேட்பாங்க. நீங்க இதை எழுதிட்டு இது டினா என்ன, என்ன, லாம்டானா டீட்டானா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதனால இது நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ்ல படிக்கிறப்ப தொலைவுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லயாவது அட்லீஸ்ட் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இன்டர் பிளானர் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதனால டிஸ்டன்ஸ்லாம் டின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பட் தொலைவு அப்படின்லாம் கொடுக்குறப்ப எப்பயுமே ஒரு தூரத்தை குறிக்கிறப்ப டின்ற ஒரு வார்த்தையை லெட்டர் தான் நமக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த அலகு கொடுக்கு நீளத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? எதோடைய நீளம் கண்டுபிடிச்சிருக்கோம்? விளிம்பு நீளத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டர் பிளானர் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த அலகு கூட்டின் அடர்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? அலகு கூட்டின் அடர்த்திக்கான வாய்ப்பாடு வந்து இங்க இருக்கு. இந்த சைன் பார்த்துக்கோங்க. இந்த சைன் போட்டு தான் எழுதுறோம். அடர்த்தினா டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அடர்த்தியா அந்த அலகு கோடுகள் இருக்குது, ஒன்னோட எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய வாய்ப்பாடு என்ன? அலகு கூட்டின் நிறை வகுத்தல் அலகு கூட்டின் கன அளவு. அலகு கூட்டு எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் அலகு கூடிய கன அளவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றோம்னா, தம்பி அலகு கூட்டு நிறைய நீ நேரடியா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நீ இந்த வாய்ப்பாடை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன சொல்றாங்க? ஒரு அலகு கூட்டிற்கு உரிய எண்களின் மொத்த எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. பெருக்கல் ஒரு அணுவின் நிறை அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம எஸ்சிசி பார்த்தோம். அதுல ஒரு அலகு கூட்டிற்கு உரிய அணுக்களின் எண்ணிக்கை மொத்தம் 1 தான். அடுத்து பிசிசி பார்த்தோம். அதுல 2. அடுத்து வந்து எஃப்சிசி பார்த்தோம் 4. இங்க பார்த்தீங்கன்னா இங்க நம்பர் இருக்கும் பாருங்க. சாரி. இங்க இருக்கு பாருங்க. நம்ம இந்த இதுல இந்த முகப்பு மையத்துக்கு வந்து 4ன்னு கண்டுபிடிச்சோம். அந்த எண் தான் அங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு அலகு கூட்டுக்குரியான அணுக்களின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்ற இடத்துல வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு அலகு கூட்டின் நிறைக்கு வந்து ஃபுல் ஃபார்முலான்னா அந்த எண்ணுக்கு பிளஸ் அணுவின் நிறை அப்படின்றாங்க. மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, அணுவின் நிறையை நீ நேரடியா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அணுவின் நிறையுடைய ஃபார்முலா இந்த மோலார் நிறை டிவைடட் பை அவகாட்ரோ எண் அப்படின்னு சொல்றாங்க. அவகாட்ரோ எண்ணா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அவகாட்ரோ என்னன்னா 6.023 × 10⁻23. இந்த வேல்யூ வந்து மாறாது. ஓகே. இந்த வேல்யூ வந்துட்டு இந்த வேல்யூ எப்பயுமே மாறாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரிவர்ஸ்ல போடணும். இந்த 3 ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடர்த்தினா எப்பயுமே டென்சிட்டி எப்பயுமே வந்து மாஸ் பை வால்யூம் தான். இது உலகத்துல எல்லாத்துக்குமே அந்த அர்த்தம் தான் இருக்கு. ஸோ மேல எம்ன்றது அந்த அந்த யூனிட் செல்லுடைய மாசு, இது யூனிட் செல்லுடைய வால்யூம். அலகு கூட்டின் நிறை வகுத்த அலகு கூட்டின் கன அளவு அப்படின்றாங்க. இப்ப அடுத்தது என்ன சொல்றோம்? அதே சமயத்துல அலகு கூட்டின் நிறைய நேரடியா கண்டுபிடிக்க முடியாது. அதை நீ கண்டுபிடிக்கணும்னா வந்து
அலகுக்கூட்டுல எத்தனை அணுக்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கோ. அதோட ஒரு அணுவோட நிறைய மல்டிப்ளை பண்ணிக்கோ. உதாரணத்துக்கு இங்க முன்னாடி பார்த்ததுல 4 இருக்குன்னா, அப்போ 4 போட்டுட்டு அதுல இருக்கிற அணு என்ன? அதோடைய நிறை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா கண்டுபிடிக்க முடியும். தெரியாதே என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப ஒரு அணுவின் நிறை எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். மோலார் நிறை டிவைடட் பை அவகாட்ரோ எண். மோலார் நிறை எங்க இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, இந்த பீரியாடிக் டேபிள் பார்த்திருப்பீங்கள்ல, இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கிற மாரி ஒரு டேபிள் இருக்கும். 120 எலிமெண்ட் இருக்கிற மாரி. அந்த டேபிள் எக்ஸாம்ல உங்களுக்கு குடுப்பாங்க. அத வச்சு அதோடைய மோலார் நிறைய நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சில அணுக்களுக்கு நீங்க மோலார் நிறை சில எலிமெண்ட்ஸ்க்கு நீங்க மோலார் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கலாம். அத நான் உங்களுக்கு சொல்றேன் இதுதான்ட்டு. பெரும்பாலும் புதுசா கேட்கிற இடத்துல எல்லாத்துலயுமே வந்து ஒரு கொஸ்டின்லயே குடுத்துருவாங்க. இல்ல நீ பீரியாடிக் டேபிள ரெஃபர் பண்ணிக்கலாம் எக்ஸாம்ல. ஸோ இங்க இப்ப என்னன்னா லாஸ்ட்ல இருந்து போலாம் நம்ம. ஒரு அணுவின் நிறைய தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்றான்? M இஸ் ஈக்குவல் டூ இது வந்து நிறைனா மாஸ். ஸோ M போட்டேன். மோலார் நிறைய இப்போதைக்கு Mன்னு வச்சுக்கோங்க. அவகாட்ரோ எண் வந்து NAன்னு வச்சுக்கோங்க. இது அவகாட்ரோ நம்பர் அப்படின்றதுக்காக NA இருக்கு. இந்த எடுத்து என்ன பண்றோம்னா, இந்த 2ல பெருக்கலாம். ஓகே. ஒரு அலகுக்கூட்டிற்கான உரிய எண்களின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவ இப்படியே பெருக்கி எழுதிக்கோங்க. ஏன்னா இங்க அப்படித்தானே இருக்கு. பெருக்கி தானே வச்சிருக்கோம். எழுதிக்கிட்டோம். இத மறுபடியும் எடுத்து நம்ம 1வது இந்த இதுல போடுவோம். இப்ப என்ன இங்க இருக்கு? அலகுக்கூட்டின் நிறை வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. N பெருக்கல் M/NA அப்படின்னு சொல்லிட்டு. கீழ என்ன இருக்கு? அலகுக்கூட்டின் கன அளவு. அலகுக்கூட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா கனசதுரமா இருக்குன்னு பார்த்தோம். அப்ப கனசதுரத்தின் அலகு அ அ கன அளவுடைய ஃபார்முலா வந்துட்டு A³ அப்படின்னு சொல்லலாம். Aன்றது அதனுடைய தொலைவு அப்படின்றது. ஸோ இப்ப இதையும் எடுத்து N பெருக்கல் M/NA இங்க வந்து கீழ தான் அலகுக்கூட்டின் கன அளவு இருக்கு. அப்ப டிவைட் பண்ணிக்கலாம். A³ அப்படின்ட்டு. இப்ப ஃபார்முலா என்ன வரும்னா N இன்டு M/NA இந்த A³ எப்படி எழுதலாம்னா 1/A³ எழுதிக்கலாம். ஸோ இத எப்படி எழுதலாம்னா கடைசியா NM/A³ அப்படின்னு இதுதான் இங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? மறுபடியும் நமக்கு அந்த அலகுக்கூட்டுல எத்தனை எண்ணிக்கை அணுக்கள் இருக்கு, அதோடைய மோலார் நிறை என்ன, அது என்ன அதோடைய தொலைவு என்னன்னு நம்ம கொஸ்டின்ல கிடைச்சிட்டாங்கன்னா, நம்ம அடர்த்தியை எளிமையா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? மறுபடியும் சொல்றேன். ஸோ 3 விதமான கணக்கீடுகள் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஒண்ணு வந்துட்டு தொலைவு. ஓகே. அதாவது அலகுக்கூட்டின் விளிம்பு நீளம் கண்டுபிடிக்கிறத ஒண்ணு பண்ணலாம். அந்த விளிம்பு நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடுகள் இல்ல வந்து ஈக்குவேஷன் தான் பிராக்ஸ் ஈக்குவேஷன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இது எக்ஸாம்ல கேட்பாங்க. அது ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன அடர்த்தி. அடர்த்தினா டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டென்சிட்டி அடர்த்தியுடைய ஃபார்முலா என்னன்னா வந்துட்டு நிறை பை கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல மாஸ் பை வால்யூம்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நமக்கு இதுல வந்துட்டு கன அளவு நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு சதுரத்தின் கனசதுரத்தின் கன அளவு என்ன வரும்னா வந்துட்டு 3 சைட்லயும் மல்டிப்ளை பண்ணி A³ இல்லனா R³ எழுதலாம். ஸோ இந்த மாரி எழுதலாம். அலகுக்கூட்டி நிறை நமக்கு தெரியாது. அத கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்றாங்க. ஒரு அலகுக்கூட்டின் அணுக்களின் எண்ணிக்கை பெருக்கல் ஒரு அணுவின் நிறை. ஒரு அணுவின் நிறை எக்ஸாம்ல குடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லன்னா ஒரு அணுவின் நிறை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதான் மோலார் நிறை டிவைடட் பை அவகாட்ரோ எண். இந்த 2மே நமக்கு தெரியறதுனால இந்த வேல்யூ எடுக்கிறோம். அத எடுத்து இந்த அலகுக்கூட்டின் நிறையில மல்டிப்ளை பண்றோம். அதுதான் இந்த ஸ்டெப்ல நடந்திருக்கு. அணுக்களின் எண்ணிக்கைக்கு என்ன போட்டாங்க அப்படியே அணுவின் நிறைக்கு வந்து இந்த M/NA போட்டாங்க. மறுபடியும் அந்த வேல்யூ எடுத்து இந்த ஃபார்முலால போடுறாங்க. போட்டப்ப என்ன ஆகும்னா, இங்க போட்டிருக்கேன் பாருங்க. N இன்டு M/NA டிவைடட் பை A³ கண்டுபிடிச்சது அது கன அளவு போட்டோம். அப்புறம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இத சார்ந்து சில சம் குடுத்திருக்காங்க. ஓகேவா? அந்த சம் வந்து நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஓகே. பேரியம் பொருள் மைய கனசதுர அமைப்பினை உடையது. அதாவது பேரியம் பொருள் மையம் அப்படின்னா பாடி சென்டர். அப்ப சென்டர் பாடியில ஒரே ஒரு அணு இருக்கும். அத சுத்தி கார்னர்ல எல்லாம் அணுக்கள் இருக்கும். இதுதான் பாடி சென்டர்ட் இல்லன்னா வந்துட்டு பொருள் மைய கனசதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப விளிம்பு நீளம் குடுத்துட்டாங்க. 508 PM அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PMக்கு அர்த்தம் சொல்றேன். அதே சமயத்துல இது என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, பேரியத்தின் அடர்த்திய வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே. அப்ப ஃபார்முலா நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதான் இங்க எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல என்னென்னலாம் நமக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். பேரியம் பொருள் மைய கனசதுரம்னு சொல்லிட்டாங்க. பொருள் மைய கனசதுரத்துல வந்துட்டு மொத்தமா 2 அணுக்கள் இருக்கும். கார்னர்ல எல்லாமே 1/8 அணுக்கள் இருக்கும். சென்டர்ல ஒரு அணு இருக்கும். ஸோ 1/8 பிளஸ் சென்டர்ல ஒரு அணு இருக்கும். இது 8
மொத்தம் 8 அணுக்கள் இருக்குன்னா 8 ஆயிடும். இது 2ம் கேன்சல் ஆச்சுன்னா 1 + 1 2ன்னு ஆயிடும். அந்த 2 தான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது பார்க்குறப்ப இத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த பீரியாடிக் டேபிள் இருந்துச்சுன்னா, அதுல வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு தனிமத்துக்கும், ஒரு எலமென்ட்டுக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அட்டைன்ல வந்து அந்த அட்டவணையில குளோரின் இருக்குன்னா, மேல வந்து அதோடைய ஆ அணு எண் இருக்கும். கீழ வந்து அணுவின் நிறை இருக்கும். அதாவது மேல வந்து அட்டாமிக் நம்பர் இருக்கும். கீழ அட்டாமிக் மாஸ் இருக்கும். ஸோ நம்ம அட்டாமிக் மாஸ் வந்து எடுத்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, பேரியம் அப்படின்றது ஒரே ஒரு எலமெண்ட் இல்ல ஒரே ஒரு ஆட்டம பத்தி நம்ம ஒரே இத பத்தி பேசுறதுனால, நீங்க அந்த அந்த கீழ இருக்கிற எண்ணையே நீங்க அணு நிறையா எடுத்துக்கலாம். அந்த அட்டவணையில பார்த்தீங்கன்னா, அணு நிறை 137.3ன்னு இருக்கும். இல்லன்னா எக்ஸாம்ல இப்படி குடுத்துருவாங்க பிராக்கெட்ல 137.3 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப நம்ம அத எடுத்துக்கலாம். 2வது பார்க்கிறப்ப என்னு நமக்கு தெரியும். எம் தெரியும். அடுத்து ஏ பார்க்கலாம். ஏவோட வேல்யூ அவன் குடுத்துட்டான். 508 பிஎம்ன்னு குடுத்துட்டான். இந்த பிஎம் அப்படின்றது என்னன்னா, நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த சென்டிமீட்டரு, மில்லிமீட்டரு அப்படி எழுதுற மாரி பிஎம்மும் ஒரு அளவு. அதோடைய அளவுடைய அர்த்தம் என்னன்னா, பிஎம் அப்படின்றது என்னன்னா 10⁻−12 ஓகே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பிஎம் அப்படின்றது என்னன்னா, இங்க எழுதுறேன் நான் சைட்ல எழுதுறேன். பிஎம்னா என்னன்னா 10⁻−12 மீட்டர் தான் பிஎம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இங்க எப்படி இருக்குன்னா, 508 இன்டூ 10⁻−12 இருக்குது. ஓகேவா? இந்த பிக்கு பதிலா 10⁻−12 நீங்க போட்டுக்கணும். பிக்கோ அப்படின்றது 10⁻−12ல குறிக்கும். அதே மாரி இங்க என்னன்னா, இங்க மீட்டர்ல குடுத்துருக்காங்க. பிக்கோ மீட்டர் குடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஆன்சர் சென்டிமீட்டர்ல வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். சரியா? அப்ப இங்க 100ஆல பெருக்கிக்கோங்க. அந்த மீட்டர்ல சென்டிமீட்டரா மாத்திக்கிறேன். ஸோ இப்ப என்ன ஆகும்? 508 10⁻−12 இங்க எழுதலாமா? இடம் இருக்கா? 502 இருக்கு. இன்டூ 10⁻−12 இருக்கு. 100 இந்த 100 வந்து நான் என்ன எழுதுறேன்னா, 10⁻2ன்னு எழுதலாமா? 10 ஸ்கொயர் 100 ஓகேவா? 10 10 10 2னா என்னன்னா 10 × 10 அப்ப 100. இப்ப என்ன ஆயிடும்னா, இந்த மைனஸ் பவர்ல இருக்கிறதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த -12 இருக்கு, இங்க +2 இருக்கு. எதிர் சைன்கள் இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணுங்க. ஸோ அப்ப -502 பெருக்கல் 10 பவர் இத மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 12 - 2 10. பெரிய நம்பர் என்ன சைன் இருக்கோ அத எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இது 1 இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, இந்த நான் டெசிமல வந்து ஓகே. இது டெசிமல கொஞ்சம் உள்ள தள்ளலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 5.2ன்னா என்ன எப்படி எழுதலாம்? 5.2 பெருக்கல் இந்த டெசிமல் வந்துட்டு நான் இங்கிருந்து 2 இடம் தள்ளி வச்சிருக்கேன். அப்பன்னா என்ன வரும்னா 10 ஸ்கொயர்ன்னு போடலாமா? ஏன்னா 5.02 10 ஸ்கொயர் அதாவது 100ஆல பெருக்குனா 502 வந்துரும். அததான் இப்படி எழுதியிருக்கேன். 5.02 இன்டூ 10⁻2 எழுதியிருக்கேன். இன்டூ ஆல்ரெடி இருக்கிற 10⁻−10. இது 2யும் கழிச்சா என்ன வரும் மறுபடியும்? 5.02 இன்டூ எதிர் இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணுங்க. 10 - 2 8. 10⁻8. இந்த மைனஸ் சைன் பெரிய நம்பர் என்ன இருக்கோ அத போட்டுக்கோங்க. இத தான் இவ்ளோ சால்வ் பண்ணி டைரக்ட்டா இங்க ஆன்ஸர் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். நான் 3 சம் அடுத்தடுத்து சொல்லித் தருவேன். அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப இங்க என்னன்னா, எழுதுறப்பயே அதோடைய அலகுகளோட சேர்த்து எழுதுங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம்? 2 அணுக்கள் இருக்கறனால 2 ஆட்டம்னு அப்படியே எழுதிக்கிட்டேன். பெருக்கல் இந்த வேல்யூ 1.137.3 G மோல் பவர் -1. இந்த G மோல் பவர் -1னா உனக்கு கொஸ்டின்ல குடுத்துருவாங்க. ஸோ அத எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இங்க அடுத்தது பார்க்குறப்ப நம்ம கண்டுபிடிச்ச 5.08 பெருக்கல் 10⁻−8. இங்க A கியூப் இருக்கிறதுனால அதுவும் கியூப் ஆயிடும். சென்டிமீட்டர் போட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவகாட்ரோ எண்ணை எழுதிட்டேன். இப்ப இந்த இதில பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஆட்டம் இருக்கா? இதையும் இந்த ஆட்டமையும் அடிச்சிடலாம். ஏன்னா 2மே டிவிஷன் தானே. மேலேயும் கீழயும் இருக்கலாம் அடிச்சுட்டேன். அதே மாரி இங்க மோல் பவர் -1 இருக்கா? இங்க ஒரு மோல் பவர் -1 இருக்கா? அதையும் அடிச்சிடலாம். இங்க ஒரு கிராம் இருக்கா? இங்க ஒரு சென்டிமீட்டர் இருக்கா? அத அப்படியே விட்டுருவோம். அடிக்க முடியாது. இப்ப இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் 2 மட்டும் எடுத்து எழுதியிருக்காங்க. 1.137.3 எழுதியிருக்காங்க. இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கியூப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்க வெளிய பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ல கியூப் இருக்கிறதுனால 5.08 கியூப்ன்னு போட்டுக்கிட்டாங்க. பெருக்கல் 10⁻−8 இங்க கியூப் இருக்கு. அப்ப 2 மல்டிப்ளை ஆனுச்சுன்னா 10⁻−24 8யும் 3யும் பெருக்குறேன். 10⁻−24 வந்துருச்சு. இங்க சென்டிமீட்டர் கியூப் இருக்கு. அத அப்படியே வச்சுக்கோங்க இப்போதைக்கு.
பெருக்கல் இந்த வேல்யூ இருக்கு. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். பிளஸ் ஆல்ரெடி மீதி கடைசியா இங்க என்ன இருக்கு? ஒரு கிராம் மட்டும் இருக்கு. அந்த கிராம் அப்படியே எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்கும்னா 3.5 கிராம். கீழ வந்து சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கும். ஏன்னா கீழ தானே அடிக்கல இல்லையா? அந்த சென்டிமீட்டர் கியூப் அப்படி இருக்கும். இது மேல போச்சுன்னா என்ன ஆகும்னா 3.5 கிராம் சென்டிமீட்டர் பவர் -3 ஆயிடும். இந்த கியூப் வந்து மைனஸோட சேர்ந்துக்கும். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்ஸரா இருக்கும். ஓகே. இதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த பிக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லி குடுக்குறான் இல்லையா? சாரி ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேன். சாரி. அந்த பிக்கோமீட்டர்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அந்த பிக்கோமீட்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா போதும். பிக்கோனா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? 10⁻−12 மீட்டர்ன்னு பார்த்திருக்கோம். இவ்வளவுதான். ஸோ உதாரணத்துக்கு இங்க பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல 412.1 பிக்கோமீட்டர்ன்னு இருக்கு. இத முதல்ல நம்ம நார்மலா எழுதிக்கலாம். 412.1 பெருக்கல் 10⁻−12ன்னு சொன்னேன் பிக்கோமீட்டர். மீட்டர் இங்க ஆல்ரெடி இருக்கு. இங்கேயே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அடர்த்தி கண்டுபிடிக்கணும். அப்ப அடர்த்தி கண்டுபிடிக்கிறப்ப, இந்த அடர்த்தியுடைய அலகு என்னவா இருக்கும் அப்படின்னா, G சென்டிமீட்டர் பவர் -3. அப்ப நமக்கு வர்ற ஆன்சர் சென்டிமீட்டர்ல இருக்கணுன்றதுக்காக, இந்த மீட்டர்னா சென்டிமீட்டரா மாத்திக்கிறேன். 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். ஓகே. அப்ப பெருக்கல் 100 போட்டுக்கலாம். இந்த 100 வந்துட்டு நான் எப்படி எப்படி எழுதுவோம் அப்ப 412.1 10⁻−12 இந்த 100 நான் எப்படி எழுதலாம் 10 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இப்ப அதே மாதிரியே 412.1 பெருக்கல் 10 பவர் இங்க மைனஸ் சைன் இருக்கு, இங்க பிளஸ் சைன் இருக்கு. அப்ப எதிர் சைன் இருந்துச்சுன்னா கழித்தல் பண்ணணும். அப்ப 12 - 2 10. இங்க ஒரு மைனஸ் சைன் ஆல்ரெடி இருக்கிறனால மைனஸ். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் இங்க பாருங்க கொண்டு வந்துட்டேன். ஓகே. இதுக்கு அடுத்தபடி என்ன பண்றேன்னா, இந்த புள்ளிய வந்து இங்க இருந்து 2 இடம் தள்ளி வைக்கிறேன். ஓகே. ஸோ அப்ப 4.12 ஆயிடும். 2 இடம் தள்ளனதுனால இங்க எப்படி ஆயிடும்னா 4.12 10 ஸ்கொயர் இன்டு 10⁻−8. ஏன் 10 ஸ்கொயர் போட்டேன்? இந்த 4.12 இருக்கு பார்த்தீங்களா? அதோட இந்த 100 பெருக்கலன்னா எனக்கு பழைய நம்பர் கிடைச்சிடும். ஓகேவா? அதனால 10 ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். இப்ப மறுபடியும் சாரி இது வந்து -10 இருக்கும். இப்ப மறுபடியும் 4.12 பவர்ல பாருங்க. இங்க +2 இருக்கு. இங்க -10 இருக்கு. எதிர் சைன்ல இருக்கிறதுனால மைனஸ் பண்ணணும். 10ல இருந்து 2 போச்சுன்னா 8 ஆயிடும். மைனஸ் சைன் பெரிய நம்பர்ல இருக்கனால மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். அதே மாரி இங்க என்னன்னா, சீசியம் குளோரைடு விளிம்பு நீளம் குடுத்துட்டாங்க. அத நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டோம். மை பொருள் மைய கனசதுர அமைப்பு அப்படின்ட்டாங்க. ஓகேவா? அப்ப அதோடைய அடர்த்தி கேட்குறாங்க. இப்ப அதுல நம்ம நார்மலா என்ன பார்த்தோம்? எத்தன அணுக்கள் இருக்குன்னு பார்த்தோம். N = 2 இருக்குன்னு பார்த்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, அணுக்கள் இல்ல. இங்க வந்து ஒரு மூலக்கூறே இருக்கு. CsCl2 அதாவது 2 அணுக்கள் இருக்கு. 1, 2 அவனே ஆல்ரெடி 2 குடுத்துட்டான். அணுக்கள் தான் 2 இருக்குமே தவிர, 2 அணுக்கள் ஆல்ரெடி இங்க வந்ததுனால N வந்து 1 ஆயிடும். ஓகேவா? ஏன்னா வந்து ஆ இங்க ஒரு மொத்தம் மூலக்கூறாவே இங்க இருக்கு. அணுக்களா பிரிஞ்சு இல்லாம. 2 அணுக்கள் இருக்க வேண்டியது உண்மதான். 2 அணுக்கள் இருக்கு. ஒரு அணு CS-ஆவும் இருக்கு. ஒரு அணுக்கள் Cl-ஆவும் இருந்து 2ம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அதனால N வந்து ஒரு மூலக்கூறா மாறிடுது. ஒரு மாலிக்யூலா மாறிடுது. ஒருவேளை இந்த சம்ல வந்துட்டு CS மட்டுமோ, Cl மட்டுமோ குடுத்திருந்தாங்கன்னா, இங்க N வந்து 2 ஆயிருக்கும். இங்க 2மே ஒரு காம்பினேஷனாவே குடுத்துட்டதுனால, அது 2ம் சேர்ந்து ஒரு மாலிக்யூல் ஆயிடுது. அதனால தான் N வந்து இங்க 1 யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டானது. அணுக்களா குடுத்திருந்தாங்கன்னா, அந்த என்ன வேல்யூவோ N = 1ஓ, 2ஓ, 4ஓ அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுங்க. என்ன குடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தனிமத்தை நேரடியா குடுத்துட்டாங்க. போன சம்லயும் பேரியம குடுத்துட்டாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மூலக்கூறு குடுத்திருக்காங்க. ஸோ அதனால மூலக்கூற குடுக்குறப்ப அந்த வேல்யூல பாதி எடுத்துக்கோங்க. ஸோ N 2ல பாதி 1 அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ மறுபடியும் அந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். N தெரியும் எனக்கு. இப்போ 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். M வந்து மூலக்கூறு. அது நம்மளுக்கு தெரியாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பீரியாடிக் டேபிள் அந்த அட்டவணை எடுத்துட்டு CS தனிமத்துடைய வேல்யூவும், Cl தனிமத்தோட வேல்யூவும் பார்க்கணும். அந்த அட்டவணைய இதில கண்டுபிடிச்சு கீழ என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அதோடைய ஆ அணுவின் நிறை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. இது ஒரு மூலப்பொருட்கள்னால இது 2யும் கூட்டணும். இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூ எடுத்து 2யும் கூட்டுனோம்னா, நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நான் கூட்டி அள்ளி போட்டுருக்கேன். அதான் இங்க போட்டிருக்க ஸ்டெப்பா. இப்ப எடுத்து நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. N வந்து 1ன்னு தெரியும். மூலக்கூறு ஐ மீன் நிறை வந்து என்னன்னு தெரியும். 168.5 அதையும் போட்டேன்.
டிவைடட் பை இந்த 4.12 10⁻⁸. ஏன்னா a கியூப் உள்ள ஃபார்முலா அதனால வந்து போட்டு கியூப் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து அவகாட்ரோ எண் எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்ப தேவையில்லாததெல்லாம் அடிச்சிட்டோம்னா, ஐ மீன் தேவையில்லாததெல்லாம் சேம் மார்க்லாம் அடிக்கிறேன். மோல் பவர் -1 மோல் பவர் -1 அடிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் பெருக்கிக்கிறேன். பெருக்கிட்டா என்னுடைய ஆன்சர் வந்துட்டு 4 கிராம் வரும் எனக்கு ஆன்சர். போட்டு பாருங்க. தயவு செஞ்சு போட்டு பாருங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின்ல பார்க்குறப்ப இங்க அணுவின் நிறை கொடுத்துட்டாங்க. m ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. முகப்பு மைய கனசதுர அளக்கோடு அதாவது ஃபேஸ் சென்டர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல n வந்து 4. ஏன்னா அணு கொடுத்துருக்கான் டைரக்டாவே. மூலக்கூறு கொடுக்கல. அணு கொடுத்துருக்காங்க 4 எடுத்துக்கிட்டோம். இதோடைய நீளம் வந்து 4a டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஆம்ஸ்ட்ராங் நம்பருடைய வேல்யூ என்னன்னா 10⁻−10 அர்த்தம். எப்படி வந்து பிக்கோவோட வேல்யூ வந்துட்டு 10⁻−12 ஆம்ஸ்ட்ராங்கோடைய வேல்யூ 10⁻−10. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சயின்ஸ் தான் 11th சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻−10. இங்க பாருங்க. ஏ மேல 0 போட்டா ஆம்ஸ்ட்ராங். பின்னு கொடுத்தா பிக்கோ அதோட வேல்யூ 10⁻−12. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்ததுனால 4 × 10⁻−10 மீட்டர். இதை நம்ம என்ன பார்த்தோம்? அடர்த்தியை கண்டுபிடிக்கிறப்ப நம்ம சென்டிமீட்டர்ல தான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப இதை m சென்டிமீட்டரா மாத்துறப்ப 4 × 10⁻−10 இன்டு 100. இந்த 100 வந்து 10⁻2 மாறிடும். இப்போ வந்து பவர்ல கேன்சல் பண்றப்ப 4 × 10⁻−8 ஆயிடும். இதுதான் நம்ம இங்க வச்சிருக்கோம். ரெடியா வந்துட்டு. ஸோ n தெரியும், a தெரியும். எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சம் கரெக்டா போட்டா கூட அதுக்கான அலகுகள் வந்து கரெக்டா போடுங்க. அதனால நான் 12th படிக்கிறப்பயும் இப்படிதான் நான் சம் போட்டேன். அதோடைய வேல்யூலாம் இந்த மாதிரி எழுதுறப்பயே இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் எழுதுறப்பயே பக்கத்துலயே அதோடைய அலகையும் போட்டுட்டே வந்தீங்கன்னா தான் கடைசியா அலகு போடணும் அப்படின்ற ஒரு யூனிட் போடணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதனால கவனமா பாருங்க. டிஸ்டன்ஸ்னா மீட்டர் தான் அழகா இருக்கும். ஓகேவா? நிறைனா கேஜி தான் அழகா இருக்கும். அதே சமயத்துல டென்சிட்டி ஐ மீன் இந்த அடர்த்தி வேணும்னா GCM⁻−3 தான் அழகா இருக்கும். ஓகே. ஸோ அது கரெக்டா போடுங்க. இல்லைன்னா அதுல ஒரு 1/2 மார்க் போயிடும் தேவையில்லாம. ஸோ இந்த 3 சம்மும் பார்த்துக்கோங்க. இந்த 3 சம்ல 2வது சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக்கா வந்து எப்படி வந்துட்டு நம்ம அணுக்கள்லாம் வந்துட்டு அரேஞ்ச் ஆயிருக்கு, பொதிந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல என்ன பேசிக்கா அப்படின்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட திசையில் நேர்கோட்டில் கோளங்களை வரிசைப்படுத்துதல். அதாவது ஒன் டைரக்ஷன்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா இந்த மாதிரி வந்துட்டு பக்கத்துல ஒரே லைன்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இங்க பாருங்க ஒரே லைன்ல இது வந்து ஒன் டைமென்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட திசையில பார்த்தீங்கன்னா ஒரு அணுவும் பக்கத்துல இருக்கிற 2 அணுக்களை தொட்டுட்டு இருக்கும். நீங்க இந்த அணு எடுத்துக்கிட்டாலும் இது 2 தொட்டுட்டு இருக்கு. ஸோ 1 டச்சிங் 2 அதுதான் வந்து சிங்கிள் டைமென்ஷன்ல இருக்கும். அதே வந்து இரு பரிமாணம் 2 டைமென்ஷன்ல பார்க்குறப்ப என்னன்னா 2 டைமென்ஷன்ல என்னன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அணுவை சுற்றி இது வந்து இதை டச் பண்ணிருக்கு, இதை டச் பண்ணிருக்கு, இதை டச் பண்ணிருக்கு, இதை டச் பண்ணிருக்கு. ஒன்று வந்து 4 வந்து தொட்டிருக்கும். ஓகேவா? இந்த இரு பரிமாணம் 2 டைமென்ஷனலுடைய அணு பொதிகை அமைப்பு பார்க்குறப்ப 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று AAA வகைன்னு சொல்றாங்க. இன்னொன்று ABAB வகைன்னு சொல்றாங்க. இந்த AAA வகையில என்னன்னா ஒரே விதமான அமைப்புகளா அரேஞ்ச் ஆயிருக்கும். இங்க இருக்க ஒரு டயகிராம்ல பாருங்க இல்லையா? இந்த டயகிராமே பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா மேல ஒரு அணு வரிசைப்படுத்தப்பட்டிருக்குது. அப்படியே அதுக்கு கீழே வந்து வரிசைப்படுத்திருக்கு. இதுக்கு நேர் அப்படி கீழே, நேர் அப்படி கீழே அப்படி இருக்கு. ஸோ இதை பார்க்குற மாதிரியே தான் இதுவும் இருக்கு. இதை பார்க்குற மாதிரி தான் இதுவும் இருக்கு. அப்படின்றப்ப இதை ஏன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். அதனால தான் ஏஏ வகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த இடைப்பட்ட இதெல்லாம் இருக்கும். காலி இடங்கள்லாம் இருக்கும். அது வந்து என்னன்னு நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். இப்போதைக்கு ஏஏ என்ன இருக்குன்னா 3 வரிசையும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும் அமைப்பு வந்துட்டு. அதே ஏபிஏபின்னு பார்க்குறப்ப என்னன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஏ, இது பின்னு வச்சுக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஏ மாதிரியே இருக்கு. அது ஏ. இது பி மாதிரியே இருக்கு பி. இந்த மாதிரி அமைப்புல வந்து இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அணு எடுத்துட்டோம் எக்ஸாம்பிளுக்குன்னா இது 6 தொட்டுட்டு இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. இதுதான் வந்து ஏஏஏக்கும் ஏபிஏபிக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசங்கள். ஓகேவா? ஸோ இதை நல்லா பாருங்க. ஓகே. ஸோ
நமக்கு மெயினா இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த வரைக்கும் செக்ஷன் வந்துட்டு அந்த சம்ஸ் மட்டும் தான். சம்ஸ் நல்லா டீட்டெயிலா பாருங்க. ஸோ ஒரு எளிய கனசதுர அமைப்புல வந்துட்டு சிம்பிளான ஒரு இதுல பார்க்குறப்ப என்னன்னா, ஆ இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு அணு வந்துட்டு தன்னை சுத்தி இருக்கிற 6 அ அ கோ அ கோளத்த வந்து நம்ம சேர்ந்திருக்கோம். ஒண்ணு சென்டர் எப்படி இருக்குன்னா, அது மேல ஒண்ணு கீழ ஒரு இத டச் பண்ணியிருக்கும். சைடுல ஒண்ணு குடுத்துருக்கும். ரைட்ல ஒண்ணு குடுத்துருக்கும். மேல ஒண்ணு குடுத்துருக்கும். பின்னாடி ஒண்ணு, முன்னாடி ஒண்ணு குடுத்துருக்கும். அதனால தான் கோள அணைவு எண் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து இதுக்கு 6ன்னு சொல்றாங்க. இது ஆல்ரெடி முன்னாடி படிச்சுட்டோம். இங்க இது சும்மா ஒரு ரீகேப் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல படிக்கிற அளவு இந்த 6.6.3ல ஒண்ணும் கிடையாது. இதோட அமைப்பு எப்படி இருக்குன்றத மட்டும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதோட நம்ம வந்து பார்ட் 3 வந்து முடிச்சுக்கலாம். பார்ட் 3ல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்னா பிராக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம இங்க பார்த்திருக்கோம். பிராக் வாய்ப்பு சமன்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. n lambda by sin அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு அலகு கூட்டின் அடர்த்தி பார்க்கறதுக்கும் ஃபார்முலா பார்த்தோம். n திங்க் நம்ம இது பார்த்தோம் இல்லையா? nm/8³ அண்ட் அவகாட்ரோ நம்பர் பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலா. அந்த 2 ஃபார்முலா வச்சுக்கோங்க. 3வது வந்துட்டு பிக்கோமீட்டருக்கும் ஆம்ஸ்ட்ராங் மீட்டருக்கும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்கோனா 10⁻12 ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻10 அப்படிங்க. சென்டிமீட்டர்னா 10⁻2 மில்லிமீட்டர்னா 10⁻3 மீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வேல்யூஸ்க்கு அது உங்களுக்கு இங்கன்னு இல்ல, இனிமே பிசிக்ஸ்ல நீங்க போட போற பல சம்களுக்கு வந்து அதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையா அமையும். ஸோ இந்த வீடியோ நல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில 12th பசங்க மட்டும் தான் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க. நிறைய பேருக்கு பயனடைகிற மாதிரி இருக்கும்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேங்களா? நம்ம மீண்டும் வந்துட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க.